அடுத்த question பார்த்துடலாம். Neetu has an initial capital of rupees 20,000. Out of this, she invests rupees 8,000 at 5.5% in Bank A, rupees 5,000 at 5.6% in Bank B, and the remaining amount at X percentage in Bank C, each rate being simple interest per annum. Her combined annual interest income from these investments is equal to 5% of the initial capital. 5% of the initial capital. 20,000. 20,000 la 5%. If she had invested her entire in initial capital in Bank C alone, then her annual interest income in rupees would have been, okay, so 5% of 20,000 எவ்வளோ 1000, right? 20,000 ல 10% 2,000, அதில் பாதி 5% which is 1,000. 1,000 மூணு பாட்டா பிரியுது. Bank A, Bank B, Bank C. Bank A ல எவ்வளோ போட்டிருக்காங்க 8,000 at 5.5%. 8,000 at 5.5%. அந்த ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கும், இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் 440. 8 into 5.5 or 8 into 55, 440. அடுத்தது பேங்க் பி என்ன பண்ணியிருக்காங்க 5,000 at 5.6%. cut the zeros. 5 into 56, 50 into 5.6, 5 into 56, 280. சரி 1000ல் 440 280 இருக்குது, பேலன்ஸ் இங்கே வரணும். ஏன்னா மீதி அமௌண்ட்டை பேங்க் சியில் போட்டிருக்காங்க, என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லலை, at X percentage. ஸோ மொத்தமாக எவ்வளோ 20,000. 20,000ல் 8,000 5,000 13,000 போச்சு, 13,000 போச்சு, மீதி 7,000 இருக்குமா. 7,000 at the rate of interest R percentage. இந்த பேலன்ஸ் என்னவாக இருக்கும், அவுட் ஆஃப் 1,000 440 280 போச்சு, 400 200 600 720 போச்சு. 1000ல் 720 போச்சுன்னா மீதி 280 இருக்குமா. 280 1000ல் 720 போச்சு, மீதி 280. இந்த 280 எத்தனை பர்சன்டேஜ். ஸோ இதை கட் பண்ணோம்னா 0 0 கட் ஆச்சு, திஸ் இஸ் கட் ஃபார் 4 டைம்ஸ். அப்போ R வந்து 4%. இப்போ பேங்க் சி என்ன பண்ணுது 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கு. இப்போது அவங்க நீத்து என்ன பண்ணுறாங்க, அந்த மொத்த அமௌண்ட் 20,000 கொண்டு போய் பேங்க் சியில் இன்வெஸ்ட் பண்ண என்ன இருக்கும். ஸோ பேங்க் சி 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 4% பெர் ஆனம்க்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் 800. கரெக்டா. அண்ட் that's your answer, 800.